இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காக இந்த கொஸ்டினரை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கன்சியூமருக்காக நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை எம்ப்ளாயிக்காக பண்ணுறீங்களா, இல்லை இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டினரில் நீங்கள் கேட்க போகிற கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆகுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி கேட்குறீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். எம்ப்ளாயினா அதுக்கு வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பாண்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துமே உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் அவாய்ட் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஏன்னா நீங்கள் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வச்சிங்கன்னா உங்களால் ஃபர்தராக வந்து நீங்கள் அனாலிசிஸ் போடுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை உங்களுக்கு கம்பல்சரி எனக்கு நான் வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட், உங்கள் கொஸ்டினர் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களோட ரிசர்ச் ப்ராப்ளமை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன ரிசர்ச் ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்கீங்களோ அதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டினர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் ப்ராப்பரான சஜஷன்ஸ் வந்து உங்கள் ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க முடியும். இல்லைன்னா உங்களால் ப்ராப்பரான சஜஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை டு மினிமைஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் ரொம்ப நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு குவாலிட்டியான கொஸ்டினர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. பெஸ்ட்டான கொஸ்டின்ஸ் மட்டுமே எடுத்து நீங்கள் கொடுத்தாவே நீங்கள் வந்து கொஸ்டினர் வந்து உங்களோட கொஸ்டினர் சூப்பராக பண்ணலாம். நான் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து கொஸ்டின்ஸ் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை அறியாமையே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களோட கொஸ்டின்ஸை வந்து ரிப்பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட கொஸ்டின்ஸை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இருக்குன்னு ஸ்டாண்டர்டாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்களே வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க உங்கள் கொஸ்டின்ஸை. தென் நெக்ஸ்ட் அவாய்ட் அன்வான்ட் கொஸ்டின்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். இம்பேக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி எ ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதான் என்னோட ஸ்டடிங்கும் போது நான் இங்கே கேட்குற கேள்வி வந்து என்னென்னு பாருங்கள். ஏஜ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நான் கொஸ்டின் பண்ணுறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியோட ஏஜ் நான் கேட்கவே தேவையில்லை. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிடையவே கிடையாது. ஸோ இது ரெண்டு கேள்வியும் வந்து நான் கேட்கவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டடிக்கு தேவையில்லாத கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கவே கூடாது. அனதர் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எ ஸ்டடி ஆன் இம்பேக்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட ரெஸ்பாண்டன்ட் இந்த இடத்துல. ஸோ அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெஸ்பாண்டும் போது நம்ம எதுக்காக வந்து மந்த்லி இன்கம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸோ அதுவும் நமக்கு தேவையில்லாத கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டு யூ நோ அபவுட் ஸ்மார்ட் ஃபோன்? எஸ், நோ. ஸோ நம்ம ஸ்டடியே வந்து ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான். ஸோ நம்ம ஏன் வந்து அவனுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தெரியுமா தெரியாதா அப்படின்னு ரெஸ்பாண்டன்ட்கிட்ட நம்ம கேட்கணும். அதே மாதிரி நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினர்ஸில் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு யூ அவேர் அபவுட் அப்படின்னு போட்டு அவங்களோட மெயின் ஸ்டடியே வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி. அவங்க நோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்து அவங்க ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட், டு நாட் யூஸ் அதர் கேட்டகரி. ஸோ ஏன் நம்ம அதர்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் அதர்ஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கொஸ்டினர் வந்து கிளாரிஃபைடு இல்லை அப்படின்னு தவிர ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து மெஜாரிட்டியாக என்ன இருக்குமோ நீங்கள் அதை தான் நீங்கள் கொடுக்கணும். மோஸ்ட் மெஜாரிட்டி இதுதான் என்னோடய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஸ்டடியிலேருந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கொஸ்டினரில் கொடுக்கணும். அதர்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட், யூஸ் சிம்பிள் லாங்குவேஜ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து ஸ்டடி வேரி ஆகு. ஸ்டடி வந்து எந்த ஏரியாவில் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து நீங்கள் லாங்குவேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா டைமுமே வந்து உங்களோட ரெஸ்பாண்டன்ட் வந்து ஹை லிட்ரஸி லெவல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டினரை வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாக வந்து கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் லாங்குவேஜில் கூட நீங்கள் கொஸ்டினர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள்
நான் தமிழில் பேசுகிறதுனால சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா இல்லை ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தெருவில் கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட உங்கள் ஸ்டடி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து உங்களோட கொஸ்டினர்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்கக்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு டிஸ்ட்ரிக் ஆர் வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களோ லோக்கல் பீப்புள்ஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினர் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட், அரேஞ்ச் கொஸ்டினர்ஸ் இன் எ லாஜிக்கல் ஆர்டர். ஸோ இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கொஸ்டினர்ஸை வந்து ப்ராப்பரான ஆர்டரில் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆனுவல் டேக்ஸ் பெய்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆனுவல் டேர்ன் ஓவர் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இங்கே உங்களுக்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஆனுவல் டேர்ன் ஓவர் ஆஃப் பிஸ்னஸ் மேலே இருக்குன்னு, ஆனுவல் டேக்ஸ் பெய்டு வந்து கீழே இருக்குன்னு. ஸோ கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். மேலே கீழேன்னு வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி மேலே கீழே வச்சிங்கன்னா ரெஸ்பாண்டண்ட்டுக்கு வந்து அவங்களும் கன்ஃபியூஸ் ஆவாங்க, எந்தக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணியிருக்கோம், எதுக்கு செகண்ட் ஆன்சர் பண்ணியிருக்கோன்னு. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு தப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஆர்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், அவாய்ட் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். உங்கள் கொஸ்டினரில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸே வந்து வைக்காதீங்க. ஏன்னா உங்களை நீங்கள் வந்து கடைசியாக ஃபைனலாக ஆன்சர்ஸ்லாம் முடித்து இன்டர்பிரேட் பண்ணி சஜஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் வித் மை மொபைல் ஃபோன் அப்படின்னு கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் 5 ஸ்கேலிங் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்லி அக்ரி, அக்ரி, நியூட்ரல், டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. ஸோ ரெஸ்பாண்டன்ட் வந்து ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரின்னு டிக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே கொஸ்டின் நான் நெகட்டிவாக மறுபடியும் கேட்குற பாருங்க, ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை மொபைல் ஃபோன், ஸ்ட்ராங்லி அக்ரி, அக்ரி, நியூட்ரல், டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்லி அக்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கொஸ்டினுக்குமே வந்து அவங்க ஒரே ஆன்சர் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தான் டிஃபராக கேட்டிருக்கீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நீங்கள் பாசிட்டிவாகவே உங்கள் கொஸ்டினரை கொண்டு போயிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட், யூஸ் 5 ஸ்கேல் ஆர் 7 ஸ்கேல்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் கொஸ்டினரில் வந்து ஸ்கேலிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்லி 5 ஸ்கேல் ஆர் 7 ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். 3 ஸ்கேலிங் கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கேலிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கேலிங்கில் வந்தீங்கன்னா அப்படி நீங்கள் 3 ஸ்கேலிங் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கேட்டகாரிக்கல் கொஸ்டின்ஸில் மட்டும் கொண்டு போயிருங்க. அதாவது ஆர்டினல் கொஸ்டின்ஸில் கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வேணால் அந்த 3 ஸ்கேலிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 ஸ்கேலிங்க்கு ஸ்ட்ராங்லி அக்ரி, அக்ரி, நியூட்ரல், டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. நெக்ஸ்ட், அவாய்ட் டபுள் பேரல் கொஸ்டின்ஸ். டபுள் பேரல் கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருப்பீங்க, ஆனால் அந்த கொஸ்டின்ஸ்குள்ளே வந்து 2 கொஸ்டின் வந்து மிங்கிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹவு சாட்டிஸ்ஃபைட் ஆர் யூ வித் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்கு, ஒரே கொஸ்டினுக்குள்ளே 2 இருக்குது, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட். இது 2க்கு நம்ம தனித்தனியாக ஆன்சர் பண்ணணும். பட் நீங்கள் ஒரே கேள்வியை கேட்டிங்கன்னா ரெஸ்பாண்டன்ட்னால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து 2யுமே ஸ்ப்ளிட் பண்ணி 2 கொஸ்டினாக கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட், உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் 90% ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ்லேருந்தே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டடி ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ்லேருந்தே வந்து 90% ஆஃப் த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட், கொஸ்டினர் சுட் ப்ராபப்ளி பி ரீஆர்டர். ஸோ இது எதுக்காக நம்ம போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபார் அன் அனாலிசிஸ் பர்பஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டினரை வந்து ப்ராப்பராக ரீகோடிங் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மேல்னா 1, ஃபீமேல்னா 2. ஸோ ஏஜுக்கு வந்து ஃபஸ்ட் 1 அப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 2னா என்ன வேல்யூ, 3னா என்ன வேல்யூ, 4னா என்ன வேல்யூன்னு நீங்கள் ப்ராப்பராக ப்ரீகோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அதை டேட்டா என்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நெக்ஸ்ட், ஆல்வேஸ் ப்ரீ டெஸ்ட். ஸோ ப்ரீ டெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் ஸ்டடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ டெஸ்ட் பண்ணிடுங்க. ப்ரீ டெஸ்ட் யாராச்சும் ஒரு ஸ்மால் சாம்பிள்ஸை வச்சு நீங்கள் ப்ரீ டெஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு 15 to 30 ரெஸ்பாண்டன்ஸ் வச்சு நீங்கள் ப்ரீ டெஸ்ட் பண்ணிடுங்க. ப்ரீ டெஸ்ட் வந்து நீங்கள் த்ரூ மெயிலில் பண்ணலாம், இல்லை ஃபோன் கால்ஸ், இல்லை வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்டில் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த கொஸ்டினை வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை சம் ரெஸ்பாண்டன்ட் கூட நீங்கள் வச்சு செக் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன நமக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னா நம்ம வந்து ஒன் வேல வந்து தான் வந்து நம்ம கொஸ்டினர் போட்டிருப்போம். ஸோ ரெஸ்பாண்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த கொஸ்டின்ஸில் என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ரீ டெஸ்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ, தட்ஸ் இட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.